ஒரு கதை சுருக்கம் சொல்ல தெரியாமல் தங்கை கேட்குறாங்க, அண்ணா தம்பியிடம் தகவல் சொல்ல ஒரு ஆள் வேணும். அவன் அண்ணனிடமிருந்து புறப்பட்டு தங்கையிடம் செய்தியை வாங்கி தம்பிக்கிட்ட போய் தம்பி சொன்ன செய்தியை கொண்டாந்து மறுபடியும் தங்கைகிட்ட சொல்லிவிட்டு அண்ணனை பார்க்கும்போது அண்ணன் செத்து போயிடுறான். இதுதான் அந்த கதை அப்படின்னு சொல்ல தெரியாத ராஜசேகரன் அந்த புத்தகத்தை அச்சடிக்க துவங்குவது மூலமாக முதலாக இந்த பதிப்பக உலகத்தில் கால் வைத்து 25 ஆண்டுகளாகிறது. எங்கள் நிறுவனம் என்பது ஒரு குடும்ப நிறுவனம். எல்லாரும் சேர்ந்து தேரெழுத்து இந்த கால் நூற்றாண்டை கடந்திருக்கிறோம். இவங்க அவங்க அப்படின்னுலாம் இல்லை. அதில் பெரும்பங்கு என் தம்பி ராஜேந்திரனை சார். அரசு பணியெல்லாம் விட்டுட்டு என்னுடைய பணியோட இணைந்தது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம். இந்த 25 ஆண்டுகளில் நாங்கள் ஒரு புத்தகத்துக்கும் வெளியீட்டு விழான்னு நாங்கள் வச்சுக்கிட்டதில்லை. ஒரு வெளியீட்டு விழா வைக்கிறதா இருந்தால் ஒரு 7-8 புத்தகத்தை போட்டுடலாம். அதனால் நாங்கள் இது வரைக்கும் ஒரு 3000 புத்தகங்களை எட்டி பிடிச்சிருக்கிறோம். ஒரு 17 லட்சம் பக்கத்தை தாண்டி இருக்கிறோம். எங்களுடைய உழைப்பின் திறனை கண்டு முதலில் எனக்கு ஒரு அங்கீகாரம் தந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். 2003 கூப்பிட்டு என்னுடைய கவிதை மழை நூலை போடுங்க. நான் கேட்கல, அவங்களா தந்தாங்க. நான் பயந்தேன், ஐயோ தலைவர் புக்கெல்லாம் போட்டால் நமக்கு அந்த அளவுக்கு நம்ம வளரலையே அப்படின்னு. ஆனால் இல்லை நீங்கள் போடுங்க, சிறப்பாக செய்யுங்க அப்படின்னு ஊக்கம் கொடுத்த தலைவர் கலைஞர் அவர்கள். தலைவர் விருந்தினர்களை வரவேற்கும் முன் ஒரே ஒரு செய்தியை விருந்தினர்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக உங்கள் மூலியமாக நான் இந்த கொஞ்ச நேரத்தை 1-2 நிமிஷத்தை எடுத்துக்கிறேன். ஒன்று, நிறைய புத்தகங்கள் விற்பனையாக்குது, நிறைய புத்தகங்கள் படிக்கப்படுது. ஏன்னா படின்னு சொல்லி படிப்பகங்கள் நடத்தி சின்ன நூலகம் நடத்தி உங்களையெல்லாம் நம்மையெல்லாம் படிக்க வைத்த இந்த திராவிட இயக்கம் எந்த கேள்விக்கு படிக்கிறது, இந்த கேள்வியை நாம் என்னைக்கு தயாரிக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு சுணக்கம் கண்டிருக்கு. இன்றைக்கு நிறைய பேர் கேட்குறாங்க, எங்களுக்கு போட்டித் தேர்வுக்கான நூல்கள் தாங்கன்னு. போட்டித் தேர்வில் கேட்கப்படுற கேள்விகள் 60 ஆண்டு காலம் ஒரே ஒரு கேள்வி தொடர்ந்து வருது. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, சொன்னவர் யார்? அவங்கெல்லாம் பாலகங்காதர திலகர் அப்படின்னு எழுதுவாங்க. திராவிட இயக்க வரலாறை பற்றிய கேள்விகள் அதில் இல்லை. இங்கே நம்ம நடத்துகிறோம் டிஎன்பிசி, போலீஸ், பிஏஓ, அவ்வளவு தேர்வு நடத்துகிறோம். அவ்வளவு தேர்வுலேயும் பொது தேர்வுன்னு ஒரு பகுதி இருக்குது, பொது அறிவுன்னு. அதில் நம்மளுடைய திராவிட இயக்க கேள்விகள் அதில் வந்துச்சுன்னா இன்றைக்கி படிக்கிறவங்க எல்லாரும் தேடி திராவிட இயக்க நூல்களை எல்லாம் படிப்பாங்க. நாம் எதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோமோ அந்த விஷயங்கள் அவர்களுக்கு போய் எட்டும். நாம் பாசறைகள் நடத்தி சொல்கிற விஷயங்களை எல்லாம் அவன் படிப்பு அப்படிங்கிறதுக்குள்ள இதுக்குள்ள மார்க் இருக்குது அப்படின்னு வந்துச்சுன்னா எல்லாரும் நம்ம எதிரிகள் சங்கிகளும் சேர்ந்து படிப்பாங்க. ஏன்னா இங்கே ஏதாவது வேலை வேணும்னா இதை படித்தாதான் மார்க்கு கிடைக்குங்கிறதுக்காக. அதனால் அண்ணன்ட்டெல்லாம் சொல்லிக்கிறேன், முதல்வருடைய கவனத்துக்கு சிறப்பாக எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் எங்கள் புத்தகங்கள்லாம் நூலகத்துக்கு வாங்குங்கன்னு சிபாரிசு செய்ய வேண்டாம், அது நாங்கள் ஜனங்கள்கிட்ட விற்றுக்குவோம். ஆனால் வாசகன் எதை படிக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல, அந்த கேள்விகளை தயாரிக்கிற இடத்துல திராவிட இயக்க கேள்விகள் 50% கேள்விகளுக்காவது நீங்கள் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு இந்த தளம் மூலமாக உங்களுக்கு இல்லை அண்ணனுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். தலைவரை தாண்டி அடுத்து ஒரு கூட்டத்தில் நான் எதிர்பார்க்காம
நான் ஒரு புத்தகம் எழுதுகிறேன், அந்த புத்தகத்தை கௌரா சார் நீங்கள் தான் போடுறீங்க அப்படின்னு சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போனேன். நான் அதை அந்த விஷயத்தை கிரகிக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த நாள் எல்லா பத்திரிகையிலலாம் அந்த செய்தி வந்துட்டு, அப்புறம் அதான் நான் அன்றைக்கே சொல்லிட்டேனே, என் புக்கு நீங்கள் தான் போடுறீங்க. அப்படி என்னை தேடி தந்து என்னை பெருமைப்படுத்திய அண்ணன் ராசா அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினருக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறேன். 2009-10 கல்வி நிலையங்களில் கலைஞர் என்கின்ற ஒரு தொகுப்பை புகழேந்தி தொகுக்க 60 ஆண்டு காலம் கல்வி நிலையங்களில் கலைஞர் பேசிய பேச்சுக்களை எல்லாம் தொகுத்து நூலாக்கிய பின் அந்த நூலை தனது முனைவர் பட்ட படிப்புக்கு எடுத்துக்கொண்டு அதில் டாக்டரேட் வாங்கிய நமது அரசவை கொறடா அண்ணன் கோவி செழியன் அவர்களை வருக வருக என அழைக்கிறேன். எங்கள் ஆஸ்தான வித்வான்னு சொல்லுவாங்கள்ல, எங்கள் அரசவை கவிஞர்கள் எல்லாத்துக்கும் எங்கள் வீட்டில் கல்யாணம் ஆனாலும் சரி, எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, அதை சிறப்பாக முன்னின்று தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கக்கூடிய தம்பின்னு தான் சொல்லணும். தம்பி கோவி செழியன் அவர்களுக்கு, கோவி லெனின் அவர்களுக்கு அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இந்த வாழ்த்தி பேசுவதில் ஒரு பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னோன்னா முதல்ல எங்களுக்கு தோன்றியது உமா அவர்கள் தான். உடனே அவங்கள்ட்ட கேட்டோம், ஐயோ சரி வர்றேங்க அப்படின்னு. ஏதோ ஒரு அச்சம் காரணமாகவே அவர்கள் வந்தார்கள். அது ஏன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அண்ணன் ரொம்ப ஷார்ப்பாக எல்லாம் ஆராய்ஞ்சு பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வோடே வந்தாங்க. ஆனாலும் அவர்கள் நேற்று பேசின ஒரு பேச்சை நான் கேட்டேன். அந்த கூட்டத்துக்கு போய், நீங்கள்லாம் கைத்தட்டலைன்னா கையில் பெரம்பெடுத்து அடித்தாலும் அடிச்சிடுவாங்க. அதனால் அவங்க பேசும்போதாவது நீங்கள் கைத்தட்டி அவர்களை ஆரவரைக்கணும்னு கேட்டுக்கிறேன். தோழியர் உமா அவர்களுக்கு வருக வருக நான் வரவேற்கிறேன். அதனால் அவர்களை கவனிக்கிறார்கள் இவர்கள் என்று இந்த பட்ஜெட்டின் காரணத்தை விவாத மேடையில் எடுத்து கிழித்து எறிந்த தம்பி சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்து எங்கள் குணசேகரன் அவங்க இப்போ எங்களோட ஐக்கியமாயிட்டாங்க. அவங்களுக்கு எப்போ திமுகவில் சேர்றதுன்னு இருக்காங்க. அவங்க ஒரு மொழிப்போர் தியாகி, 83 மொழிப்போர் தியாகி சிறைக்கு சென்றது. அதன் விளைவாக தமிழ் வளர்ச்சித்துறையில் கலை பண்பாட்டுத்துறையில் இணை இயக்குனராக இருந்து ஓய்வு பெற்றவர். அதெல்லாம் சொல்லாதீங்க, நான் ஒரு மொழிப்போர் தியாகி, திராவிட இயக்க ஆய்வாளன் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ளக்கூடிய இந்த பகுதி தியாகராயர் பகுதி சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அவர்களை பார்க்கும்போது, உங்களுக்கு தெரியும் சார், நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, சிறப்பாக நடந்துடும் போங்க. எனக்கு இவங்க போங்க போங்கன்னு சொல்லும்போதெல்லாம் எனக்கு என்னென்னா ஒன்று நினச்சிது. ஆனால் இந்த அரங்கேற்ற காட்சிகளை பார்க்கும்போது அவர்கள் சொன்னதை செய்பவர்கள், செய்வதை தான் சொல்பவர்கள் என்ற வழிவந்தவர்கள் என்று கண்ணுக்கு புலப்படுகிறது. கலைஞரின் நூற்றாண்டையொட்டி ஒரு 100 புத்தகங்கள் எழுத வேண்டும், வைக்க வேண்டும் என்று முயற்சித்து 150 பேருக்கு மேல் பேர் கொடுத்து, அந்த பேர் கொடுத்தவர்கள் அரங்கில் மேடையில் 2 இருக்கிறார்கள். அப்புறமேல அவங்க வேலை பளுவின் காரணமாக கொடுக்க முடியவில்லை. தடுமாறி 31 பேர் இந்த புத்தகத்தை எழுதி முடித்தார்கள். நானும் ஒரு புத்தகம் இந்த வாய்ப்பில் எழுதி முடித்தேன், நினைவில் வாழும் கலைஞர் என்று. என்னையும் கலைஞர் எழுத்தாளராக்கி இருக்கிறார். அந்த 32 பேருக்கும் 32 பேரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். அது மட்டுமல்லாமல் அண்ணன் திராவிட இயக்க ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடக்குது அப்படின்னோடனே திரண்டு பல மாவட்டங்களிலிருந்து இங்கு குறிப்பாக பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து அண்ணன்
அண்ணன் நீலகிரிக்கு போனாலும் பெரம்பலூர் விட மாட்டேங்குது. உங்கள் அனைவரையும் சீதை பதிப்பின் சார்பாக வருக வருக என வரவேற்று அமைகிறேன். யாரையாவது நான் பேர் சொல்லி விட்டு போயிருக்கோம். ஆனால் ஒவ்வொருத்தர் பேரையும் சொன்னால் என்னுடைய நேரமே அதிகமாகிடும். நானே முன்னாடி ஒரு கதையெல்லாம் வேறு சொல்லிவிட்டேன். அதனால் என்னுடைய உரையை இதோடு முடித்துக் கொள்கிறேன். வந்திருந்த அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.